சிறு வயது முதல் முதுமை வரையிலான வாழ்வின் பல்வேறு தருணங்களில் நடைபெறும் சம்பாஷணை. ஹரே கிருஷ்ணா பக்தர் ஒரு குழந்தையிடம் பகவத்கீதை புத்தகத்தை படிக்குமாறு கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா குட்டி, பகவத்கீதை வாங்கி படிக்கிறியா? நான் ஒரு சிறு குழந்தை, எனக்கு படிக்க தெரியாது. படிக்க தெரியலனா என்ன? வாரம் சனிக்கிழமை 6 மணிக்கு நம்ம நவநீத கிருஷ்ணர் கோவிலில் பகவத்கீதை வகுப்பு நடைபெறுகிறது. அங்கு வந்து கலந்துக்கிறியா? ஹரே கிருஷ்ணா பக்தர் அதே குழந்தை சிறிது வளர்ந்தவுடன் அவளை மீண்டும் சந்தித்து பகவத்கீதை புத்தகத்தை படிக்குமாறு கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா, என்ன பண்றீங்க? விளையாண்டு. ஹரே கிருஷ்ணா, பகவத்கீதை மிக முக்கியமான புத்தகம். விளையாடி முடித்ததும் பகவத்கீதை படிக்கிறியா? எனக்கு விளையாடவே நேரமில்லை அம்மா. இதுல வேற எனக்கு பகவத்கீதையா? எனக்கு போங்கம்மா. இன்னும் சில நாட்கள் கழித்து அந்த குழந்தை பள்ளிக்கு செல்லும் போது அவளை சந்தித்து மீண்டும் பகவத்கீதை புத்தகத்தை படிக்குமாறு கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா, இப்போ உனக்கு படிக்க தெரியுமே, பகவத்கீதை வாங்கி படிக்கலாமா? எனக்கு பள்ளி பாடங்கள் படிக்கவே நேரமில்லை. பகவத்கீதை என்னால் படிக்க முடியாது அம்மா. சில வருடங்களுக்கு பின் ஹரே கிருஷ்ணா பக்தர் அந்த பெண்ணின் இளமை வயதில் அவளை பகவத்கீதை புத்தகத்தை படிக்குமாறு கூறுகிறார். படிக்க வேண்டிய புத்தகம். படிக்கலாமா? இந்த இளம் வயதில் பகவத்கீதையா? வேண்டாமா, நான் இந்த இளம் வயதை நன்கு அனுபவிக்க வேண்டும். திருமணத்திற்கு பின்பு. ஹரே கிருஷ்ணா பக்தர் திருமணமான அந்த பெண்ணிடம் மீண்டும் பகவத்கீதை புத்தகத்தை படிக்குமாறு கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பகவத்கீதை உண்மையில் மிகவும் படிக்க வேண்டிய புத்தகம். இதை படிக்க வாங்கி. வேண்டாமா, என் குழந்தைகளின் கணவரை பார்க்கறதுக்கே நேரம் சரியாகிவிட்டது. உங்கம்மா கணவரிடம் கேட்டு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பக்தர் வயது முதிர்ந்த அந்த பெண்ணிடம் மீண்டும் பகவத்கீதை புத்தகத்தை படிக்குமாறு கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா பாட்டிமா, உங்கள் வாழ்வில் மிக முக்கிய இறுதி தருணம். இப்போதாவது பகவத்கீதை நீங்க படிக்கணும். உடம்பெல்லாம் ஒரே வலியாக இருக்கிறதம்மா. என்னாலே பகவத்கீதை எல்லாம் படிக்க முடியாதம்மா. இறுதியில் ஒரு நாள் அந்த பெண்ணுக்கு காலம் முடிந்து மரணம் சம்பவித்தது. அவ்வாறு அவரது ஆத்மாவை எவ்வளவுக்கு இழுத்து செல்கிறார்கள். காட்சி 2. பங்கு பெறுபவர்கள் யமராஜா, சித்ரகுப்தர், புண்ணிய புருஷர், பாவ புருஷர், யமதூதர்கள் மற்றும் மூலோகத்தில் உடலை விட்ட ஆத்மா. கொஞ்சம் அமைதியா இருந்து கேளுங்க. ஏமாண்ணா ஹலோ, யமராஜாவுக்கு பணியான வணக்கம் ஆகட்டும். இந்த மாநில பெண்ணின் காலம் முடிந்து விட்டது. இந்த மாநில பெண்ணின் காலம் முடிந்து விட்டது. ஆத்மாவை இங்கு இழுத்து வந்து யமராஜா. சித்திரகுப்தரே, இந்த ஆத்மாவின் பாவ புண்ணிய கணக்கு என்னவென்று குறிப்பிடுங்கள்.
பாவபுருஷரே இவ்வளவு பாவ கணக்கை படியுங்கள். பாவபுருஷரே இவ்வளவு பாவ கணக்கை படியுங்கள். சித்திரகுப்தரே, இவர் எப்போதும் அவர் உடல் குடும்பமே வாழ்ந்து விட்டார். அவர் ஒரு ஆத்மா என்பதை உணரவில்லை. யமராஜரே, அவர் பகவானுடைய நித்திய செயல் என்பதை உணரவில்லை. பகவானுக்கு எந்த செயலையும் செய்யவில்லை. இப்படியே அவர் வாழ்க்கை முழுவதையும் கழித்து விட்டார். யமராஜரே, புண்ணியபுருஷரை காணவில்லை யமராஜா. இதோ புண்ணியபுருஷர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். வாருங்கள் சித்திரகுப்தரே. புண்ணியபுருஷரை எழுதுங்கள். புண்ணியபுருஷரை எழுதுங்கள். எழுதுங்கள் புண்ணியபுருஷரை. என்னை மன்னியுங்கள் யமராஜரே. புண்ணியபுருஷரே நீர் பாவபுருஷரை போன்று புண்ணியபுருஷரே நீர் பாவபுருஷரை போன்ற உங்கள் அலுவல்களை சரியாக கவனிக்கவில்லை. எந்நேரமும் உறங்கிக் கொண்டே இருக்கிறேன். இதுபோல் இன்னொரு முறை நடந்து கொண்டால் இவர் மீது கொதிக்கின்ற எண்ணெயத்தை ஊற்றி விடுங்கள் சித்திரகுப்தரே. ஆம், அவ்வாறே செய்கிறேன். ஆகட்டும். மகாபிரபு தர்மராஜாவே, என்னை மன்னியுங்கள். இனி இது போல நடந்து கொள்ள மாட்டேன். மகாபிரபு, மானிடர்கள் பாகபுருஷருக்கு எழுதுவதற்கு கொடுப்பதை போன்று எனக்கு புண்ணிய கணக்கு எழுதுவதற்கான வாய்ப்பை கொடுக்கவில்லை. எனவே சும்மாவே இருப்பதால் தூங்கி விடுகிறேன் யமராஜரே. ஆம், நீர் சொல்வதும் சரி. இந்த மானிடர்கள் வங்கி சேமிப்பு கணக்கில் பற்றுக்கு நிகராக வரவு வைத்து கணக்கை சரி கட்டுவது போல் பாவத்துக்கு நிகராக புண்ணியத்தை வரவு வைத்து கணக்கை சரி கட்டவும் முடியாது. ஏனெனில் பாவ செயலுக்கு தீய பலனையும் புண்ணிய செயலுக்கு நல்ல பலனையும் தனித்தனியாக அனுபவித்தே ஆக வேண்டும். என்ன செய்வது? நீர் சும்மாவே இருப்பதால் உறங்கி விடுகிறேன். உன்னிடம் பாவ கணக்கை கொடுக்கவும் முடியாது. ஆகட்டும். இப்பொழுது இவர் கணக்கை படியுங்கள். இவளுக்கு மீண்டும் மனித பிறவி கொடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இவள் சிறு வயது முதல் முதுமை வரை ஹரே கிருஷ்ண பக்தை ஒருவர் பகவத்கீதை உண்மையில் படிக்க சொல்லி பல முறை கூறினார். இவள் பல்வேறு காரணங்கள் கூறி தட்டி கழித்து விட்டு உதாசீனம் படித்து விட்டாள். இவள் பகவத்கீதை மட்டும் தட்டி கழிக்கவில்லை, 84 லட்சம் உயிரினங்களின் கிடைப்பதற்கு அரிதான மனித பிறவியை துஷ்பிரயோகம் செய்துவிட்டாள். மனிதர்களின் கடநிலையான நரக அமர் ஆவார். இவளை நரகத்துக்கு அழைத்து சென்று தண்டனை வழங்க வேண்டும். மன்னியுங்கள் யமராஜரே, என்னை மன்னித்து மீண்டும் மனித பிறவியை கொடுங்கள். உனக்கு மனித பிறவியா? அதற்கு வாய்ப்பே இல்லை. ஹரே கிருஷ்ண பக்தன் எண்ணற்ற முறை உனக்கு அவகாசம் கொடுத்துள்ளார். ஆனால் நீ அதை சரியாக பயன்படுத்தாமல் வீணடித்து விட்டாய். இப்பொழுது மன்னிப்பு கூறி எந்த பயனும் இல்லை. இதனை நீ முன்னதாகவே யோசிச்சிருக்க வேண்டும். இயற்கை சட்டப்படி உன்னை தண்டித்தே ஆக வேண்டும். பிரபஞ்சத்தின் முதல் ஜீவராசியான பிரம்மா முதல் சிறு எறும்பு வரை அனைவரும் இயற்கை சட்டத்துக்கு உட்பட்டவர்களே. அவரவர் கர்மவினைக்கு ஏற்பார்போல் நிதி வழங்கப்பட வேண்டும். பகவத்கீதை புத்தகமானது மனித வாழ்வை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை குறிப்பிட்டு சொல்லும் புத்தகமாகும். உதாரணமாக, நீ ஒரு டிவியோ வாஷிங் மிஷினோ ரெஃப்ரிஜிரேட்டரோ வாங்கினால் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு பயன்படுத்தக்கூடாது என்பதை குறிப்பிட்டு சொல்லும் புத்தகம் போன்றது. பகவத்கீதை புத்தகமானது மனித வாழ்வை எவ்வாறு வாழ வேண்டும், இவ்வாறு வாழக்கூடாது என்பதை எடுத்து சொல்லும் புத்தகம். பகவத்கீதை உண்மையுள்ள புத்தகத்தை நீ வாங்கி படித்து உன் வாழ்வை கடைபிடித்திருந்தாலோ அல்லது கடைபிடிக்க முயற்சி செய்தாலோ அது உனக்கு மனித பிறவிக்கான வாய்ப்பு கிடைத்திருக்கும். சித்திரகுப்தரே, இந்த ஆத்மாவின் பாவ புண்ணிய கணக்கு என்னவென்று கூறுங்கள். புண்ணிய பாவ கணக்குப்படி இவருக்கு 3 வகையான மிருகத்தின் உடலையும் 9 ஜென்மங்களுக்கு பிராப்தமாக வழங்க வேண்டும். எப்போதும் புலனின்பத்தோடு ஈடுபட்டிருப்பதால் இவருக்கு 3 பிறவி பன்றின் உடலையும், எப்போதும் வேலை என்றிருப்பதால் இவள் 3 பிறவி கழுதையாகவும், எப்போதும் சுயநலத்தோடு இருப்பதால் இவள் நாயின் உடலையும் கொடுக்க வேண்டும் யமராஜா. ஒவ்வொருவரும் மனித வாழ்வில் பயன்பெறுவதற்கு பகவத்கீதை உண்மையுள்ள புத்தகத்தை வாங்கி படிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். Krishna Krishna Krishna